வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றது பார்க்க போகிறோம். எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் அப்படின்ற சொல்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஒரு ப்ரைஸை எவ்வளோ சேஞ்ச் பண்ண அது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டடை மாற்றுதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து குவான்டிட்டி டிமாண்டடை சேஞ்ச் பண்ணுன்றது தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ இப்போ வந்து ஹைலி எலாஸ்டிக் அப்படின்னா என்ன, நம்ம கொஞ்சமாக ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் அது டிமாண்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹைலி எலாஸ்டிக். அண்ட் இப்போ சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா தென் தட் இஸ் இன்எலாஸ்டிக் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு ஹைலி எலாஸ்டிக் ப்ராடக்டோட ஒரு கர்வ் வரைகிறேன். இட் வில் பி ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்கும். இது வந்து ஹை எலாஸ்டிக் ஹைலி எலாஸ்டிக் ப்ராடக்டோட ஒரு எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ப்ரைஸ் லெட்ஸே இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போக அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாலும் கொஞ்சமாக தான் இங்கேருந்து அப்படியே போகும், ஏறினாலும் அப்படியே பாருங்கள் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து அப்படியே டோட்டலாக மாறுது, அப்படியே இங்கே போயிடுது. கொஞ்சமாக இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து இங்கே போனாலும் அப்படியே குவான்டிட்டி டிமாண்டட் ஆல்மோஸ்ட் அப்படியே மாறுது பாருங்கள். ஸோ நம்ம ₹1 ஏற்றினா கூட அப்படியே பயங்கரமாக அப்படியே அதை வாங்குறது வந்து கம்மியாகிட்டே இருக்குது, குவான்டிட்டி டிமாண்ட் அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம அதிகமாக டிமாண்டில் வந்து குவான்டிட்டி டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதால இது வந்து ஹைலி எலாஸ்டிக். ஸோ இப்போ வந்து வெரி லோ எலாஸ்டிக்னா, அதாவது இப்படி ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கும், லோ எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்னு கூட சொல்லலாம், ஓகேவா. ஸோ வெரி லோ எலாஸ்டிக். ஸோ லோ எலாஸ்டிக்னால் நம்ம வந்து எவ்வளோ தான் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த இடம் எவ்வளோ தான் மாறுது, இந்த கர்வில் வந்து பாருங்கள் எவ்வளோ தான் மாறினாலும் ஆனால் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து கொஞ்சமாக தான் அப்படியே மாறி இருக்குது பாருங்கண்ணே. ஏன்னா வந்து ப்ரைஸ் ஏறினாலும் நம்ம வந்து கொஞ்சமாக தான் அது அதிகமாக டிமாண்ட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, கம்மியாக தான் வாங்குகிறோம் அப்படின்றது. ப்ரைஸ் ஏறினாலும் நம்ம குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது கொஞ்சமாக தான் அப்படியே மாறுது அப்படின்ற மாதிரி. ஸோ லெட்ஸே இப்போ வந்து இது ஏன் வந்து இப்படி வெர்டிக்கலாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கும், இங்கேருந்து அப்படியே கொஞ்சமாக ப்ரைஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குறைஞ்சாலும் நம்ம வந்து வாங்குறது வந்து கொஞ்சமாக தான் அப்படியே இந்த இடத்துல ஏறி இருக்குது, ஆல்மோஸ்ட் இப்படி வெர்டிக்கலாக இருக்குது, கொஞ்சமாக தான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து ஹைலி இன்எலாஸ்டிக் ஆர் அதர்வைஸ் லோ எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஹைலி எலாஸ்டிக்ன்றது இப்படி இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னால் எப்படி இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து அப்படியே ஒரு ஹரிசாண்டலாக அப்படியே இருக்கும் இந்த கர்வ் வந்து. இப்போ அதே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னால் இந்த கர்வ் வந்து அப்படியே வெர்டிக்கலாக இருக்கும், டோட்டலாக வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஹைலி இன்எலாஸ்டிக் அண்ட் ஹைலி எலாஸ்டிக் அப்படின்றத பார்க்கணும். ஸோ லைட்டாக ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் பயங்கரமாக குவான்டிட்டி இங்கே மாறுறதால வந்து இந்த கர்வ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் ஸோ அதால் வந்து அது ஹைலி எலாஸ்டிக். நம்ம எவ்வளோ தான் ப்ரைஸ் இங்கே சேஞ்ச் பண்ணாலும் நம்ம குவான்டிட்டி டிமாண்ட் வந்து கொஞ்சமாக தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது வந்து வெரி லோ எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டிமாண்ட் ஃபார் லோ எலாஸ்டிக் அண்ட் ஹை எலாஸ்டிக். இப்போ வந்து நம்ம வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சப்ஸ்டியூட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும், ஒரு பர்கர் ஷாப் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து மெனி சப்ஸ்டியூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மெனி சப்ஸ்டியூட்ஸ். இப்போ லார்ஜ் சப்ஸ்டியூட்ஸ், நிறைய சப்ஸ்டியூட்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக மாற்றினாலும் மிச்சவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட குவான்டிட்டி டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நம்ம கொஞ்சமாக மாற்றினாலும் அது மாறிச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஹைலி எலாஸ்டிக். ஹை எலாஸ்டிக் இன் நேச்சர். அதே வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மி சப்ஸ்டியூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெரி ஃபியூ சப்ஸ்டியூட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லோ எலாஸ்டிசிட்டி, லோ எலாஸ்டிக். ஏன்னா வந்து
ஃபியூ சப்ஸ்டியூட்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து வேறு எதுக்கும் மாறவே முடியாது. நம்ம என்ன தான் விலையை ஏற்றினாலும் இறக்குனாலும் குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது ஒரே இதில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வேறு எதுக்கும் சப்ஸ்டியூட்டே இந்த நம்ம செய்கிற ப்ராடக்ட் இல்லாதனால அவங்க வந்து வேறு ப்ராடக்ட்டை வாங்க போக மாட்டாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெரி லோ எலாஸ்டிக், அதாவது ஆல்மோஸ்ட் இன்எலாஸ்டிக் மாதிரி. ஸோ நம்ம அதிகமாக சப்ஸ்டியூட் இருந்ததுன்னா ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். ஹைலி எலாஸ்டிக்னா நம்ம கொஞ்சமாக ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து நம்மளோட குவான்டிட்டி டிமாண்டட் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம எவ்வளோ தான் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாலும் குவான்டிட்டி டிமாண்டட் ஆல்மோஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதால் வந்து இது லோ எலாஸ்டிக். இப்போ அதே வந்து நெக்ஸ்ட் வந்து டைம் ஃப்ரேம். லெட்ஸ் சே ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம், அதாவது எக்ஸாம் டைம் ஃப்ரேம்னா என்னென்னா, இப்போ வந்து லெட்ஸ் சே நம்ம ஒரு அம்ப்ரெல்லா செல்லில் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ நம்ம அம்ப்ரெல்லா செல் பண்ணும்போது இப்போ வெளில வந்து பயங்கரமாக மழை பெய்யுதுன்னும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் தான் இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து அவங்க வாங்கியே ஆகணுன்ற போது என்ன ஆகும், அவங்க கண்டிப்பாக வேறு இதுக்கே போக மாட்டாங்க. ஸோ அந்த அம்ப்ரெல்லாவும் வாங்கி தான் ஆகணும் அப்படின்றதுனால வந்து அங்கே வந்து வெரி லோ எலாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக வேறு எங்கேயா போய் வாங்குற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ வெரி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து வெரி லோ எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. இப்போ அதே வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம். ஸோ நிறைய டைம் இருந்துன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது ஒரு கடையில் போய் அம்ப்ரெல்லா வாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ வந்து ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். அவங்களுக்கு லார்ஜ் டைம் கிடைக்க வந்து அவங்க வேறு எங்கேயா போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதால் வந்து ஹைலி எலாஸ்டிக். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டைம் ஃப்ரேம். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் எப்பயுமே வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்கும், லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஷேர் வந்து லெட்ஸ் சே நம்மளோட நம்மளோட இன்கம் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. அதில் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷேர், ஸ்மாலர் ஷேர் இருந்துச்சுன்னா அது வந்து வெரி லோ எலாஸ்டிக். ஸோ லெட்ஸே நம்ம இங்கே வந்து சம்பளம் வருது, அதை வந்து நம்ம ஒரு அந்த சம்பளத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பை பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்கம் ஷேர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ரொம்ப இன்எலாஸ்டிக்காக இருக்கும், ஒரு லோ எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு சாக்லேட் வாங்குறோம். நம்ம சாக்லேட்டுக்காக நம்ம வந்து 100 சம்பாதிக்கிறோம்னா நம்ம சாக்லேட் வந்து எவ்வளோ இருக்கும், ₹1 இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த சாக்லேட்டோட விலை வந்து ₹1 2 ஏறினா கூட நம்ம பரவாயில்ல வாங்கிடுவோம், என்ன ₹2 தானே நம்ம, ஏன்னா வந்து ₹2 நம்ம 100 வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கிடுவோம். குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது வந்து நம்மளை ரொம்பலாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி லோ எலாஸ்டிக். இப்போ அதே வந்து நம்ம வாங்குகிற பொருள் வந்து நம்மளோட இன்கமில் ஹையர் ஷேர், ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேரை வந்து நம்மளோட இன்கம்லேருந்து வாங்குற மாதிரி பொருள். ஸோ நம்ம ₹100 சம்பாதிக்கிறோமா, லெட்ஸே இப்போ வந்து ஒரு ஆட்டோக்கு போனால் எவ்வளோ கேட்பான், ₹70 கேட்பான். ஸோ ₹70 ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்கம் ஷேர். நம்மளோட இன்கம்லேருந்து ₹70 வந்து 70% எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே வந்து நம்ம ஆட்டோக்கு பதிலாக என்னடா இவ்வளோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு அது வெரி வெரி ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். ஹை எலாஸ்டிக் பிகாஸ் நம்ம வேறு என்னடா இவ்வளோ சம்பளம் ஷேரில் வந்து இவ்வளோ நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம் வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒன்றுத்துக்கு போக ட்ரை பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் வந்து அங்கே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ், ஓகேவா. ஏன்னா அது வந்து நம்ம ஹை ஷேர் ஆஃப் இன்கம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லக்ஸுரி அண்ட் நெசசிட்டி. ஸோ நெசசிட்டி வந்து லோ எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். ஸோ நம்ம நெசசிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்போ சொன்னது தான் டேப்லெட்ஸ் ஆர் இன்சுலின் மாத்திரமே ஏதாவது ஒன்று இன்சுலின் டேப்லெட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அது வந்து எவ்வளோ தான் விலை ஏறினாலும் அது குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது வந்து மாறாது. ஏன்னா வந்து நம்ம அதை கன்ஃபார்மாக அது வாங்கியே ஆகும். அண்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் அது டிமாண்ட் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி போக மாட்டோம், ரொம்ப கம்மியாகவும் டிமாண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து ஏறாலும் இறங்கினாலும் அது ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ணாது, ப்ரைஸ் இன் குவான்டிட்டி சேஞ்ச் இன் குவான்டிட்டியை. ஸோ அதால் வந்து அது வந்து லோ எலாஸ்டிக், ஓகேவா. அதே வந்து லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹை எலாஸ்டிக். பிகாஸ் லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம இங்கே தங்கத்தை எடுத்துக்கலாம். தங்கத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது அப்போதைக்கு நம்ம தங்கமே வாங்கலான்னு விட்டுருவோம். ஸோ அப்போ வந்து குவான்டிட்டி டிமாண்டட் அங்கே வந்து ரொம்ப 0 ஆயிரும். ஸோ நம்ம ப்ரைஸ் ஏறினா வந்து வாங்க மாட்டோம், இறங்குச்சுன்னா வாங்குவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரைஸ் வந்து இங்கே ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோன்றது டிமாண்ட் பண்ணுறோன்றது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஹைலி எலாஸ்டிக், ஓகேவா.
நெக்ஸ்ட்டு நேரோனஸ் ஆஃப் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப நேரோவராக இருக்குது. நேரோவர் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹைலி எலாஸ்டிக். அண்டு மார்க்கெட் ரொம்ப ப்ராடராக இருந்ததுன்னா இட் வில் பி லோ எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸே நம்ம வந்து ஒரு ஆப்பிளில் வந்து ஒரு நேரோ மார்க்கெட்டில் எடுத்துக்கலாம். ஆப்பிளில் வந்து இப்போ நம்ம இது வந்து நேரோவர் மார்க்கெட்டுக்கு ஆப்பிள் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம். ஸோ ஆப்பிள் வந்து நிறைய வகையான ஆப்பிள்ஸ் இருக்கும். ஸோ வாஷிங்டன் ஆப்பிள் இருக்கா, ஒரு டெல்லி ஆப்பிள், நம்ம நிறைய ஆப்பிள் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றுத்தில் வந்து விலை இப்போ டெல்லி ஆப்பிளோட விலை அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃப்கோர்ஸ் வந்து வாஷிங்டன் ஆப்பிள் வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம ப்ரைஸ் வந்து மாறுறது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது நம்ம வாங்குறத, குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது. ஸோ இட் வில் பி ஹைலி எலாஸ்டிக். இப்போ அதே வந்து ப்ராடர் மார்க்கெட்டுக்கு வந்து ஆப்பிள்ன்றது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சப்செட் மாதிரி. இப்போ அது வந்து ப்ராடராக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்டுன்னு வச்சுக்கலாம். ஃபுட்டோட மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ராடரானது. அதில் வந்து குட்டியாக அதில் ஒரு பார்ட் ஆஃப் நேரோ மார்க்கெட் தான் வந்து ஆப்பிள். ஸோ இப்போ ஃபுட்டுன்றது அப்படியே ஒரு காமனாக ஓவராலாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டை வந்து நீங்கள் எவ்வளோ தான் விலை ஏறினாலும் இறங்கலனாலும் நீங்கள் அதை வந்து குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது ஒரே லெவலில் தான் இருக்கும். நீங்கள் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ அதால் வந்து நம்ம அதோட குவான்டிட்டி டிமாண்டட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸஸ். ப்ரைஸ் விலை ஏறினாலும் நம்ம சாப்பிடுவோம், ரைஸோட விலை வந்து இறங்கினாலும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ என்ன பண்ணாலும் ஒரு ஃபுட்டாக அப்படியே ஓவராலாக பார்க்கும்போது அது வந்து ரொம்ப குவான்டிட்டி டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இது வந்து இட் வில் பி வெரி லோ எலாஸ்டிக். ஸோ தீஸ் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்.